வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா மதுரை மாவட்டம், அதுக்கு பக்கத்தில் நாகமலை புதுக்கோட்டை, அப்படியே கீழக்குயில்குடி சமணர் மலைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தாமரை குளம், இது ஒரு தாமரை குளம் பாருங்கள். அதே மாதிரி சேம் அங்கே திடீர்னு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சேம் அப்படியே இருக்குது. ஆனால் இன்னும் அங்கே கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து இது கருப்பு கோயில். வாங்க போ பாருங்கள். இந்த குளத்தில் வந்து மீன் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாக்கிலே தெரியுது, நிறையா மீன் இருக்கு பாருங்கள். இங்கே இருக்கு, வா பார்த்தா தெரியுது அவங்க. குட்டி குட்டி மீனாக அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய மீன் இருக்குது, சின்ன சின்ன மீன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. இதில் கீழே வெள்ளையன்று பாருங்க மீன். இந்த போது எப்படி 5-6 கிலோ வரும். இதில் சின்ன சின்ன மீன்கள் இருக்குது. ஃபுல்லாகவே ஐர மீன் நினைக்கிறேன். இது சின்ன சின்ன மீனாக இருக்கு பாருங்க. இதே மனையடி கருப்பு கோயில் பாருங்க. மேலே மலை, அந்த மலையில் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். வாங்க ஏறுவோம். இதுதான் பட்டவன் சாமி அப்படின்வாங்க, நடுகள். இது வந்து மாலிக் கபூர் படையெடுப்பில் வந்து இவங்க வந்து எதிர்த்து போரிட்டு உயிர் நிற்றவர்கள் பாருங்கள். 1311 பாருங்கள். இது இந்தியன் தொல்லியல் துறையிலேருந்து வந்து இந்த இது வச்சுருக்காங்க, இந்த போர்டு. நம்ம வந்து இந்த மலையில் தான் மேலே ஏற போகிறோம். இது ஒரு குன்று பார்ப்போம். அந்த மலையில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பக்கம் நல்லா கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே அந்த குளம். மீனெல்லாம் கிட்டத்தட்ட 10 கிலோ நெருக்கி வரும்பொழுதெல்லாம் பெரிய மீனாக இருக்குது. நான் கிட்ட போய் காமிக்கேன் அந்த மீனை. மீனெல்லாம் நல்லா பெரிய மீனாக இருக்குது. கருப்பு மீன் இருக்குது, வெள்ளை மீன் இருக்குது. ஆனால் அது என்ன ரகம்னு தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த பாறையில் ஏறுறோம், மேலே ஏறுவோம். வாங்க மேலே போய் பார்ப்போம். மேலே போவோம். இந்த மேலே போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் படி இருந்துச்சு, அந்த கொஞ்சம் தூரத்துக்கு படியை காணும். மேலே இருக்குது பாருங்கள். அது வந்து சென்னை டு கன்னியாகுமரி நேஷனல் ஹைவே. அந்த மலை தெரியுதான்னு தெரியல. அந்த மலை வந்து திருப்பரங்குன்றம் மலை. அதுதான் அந்த நேஷனல் ஹைவே பாருங்க. ஃபுல்லாக பாதி வரைக்கும் படி இருந்துச்சு, இப்போ பாறை தான் இருக்குது. ஆனால் 2 பக்கமும் கைப்பிடிச்சி ஏறுற மாதிரி நல்லா இருக்குது. பக்கத்தில் நம்ம உசிலம்பட்டி டு போடி ரயில்வே ட்ராக் இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம மதுரை டு உசிலம்பட்டி, தேனி, போடி அந்த ரயில்வே ட்ராக் பாருங்கள். காற்று ரொம்ப பலமாக அடிக்குது இந்த பக்கம். ஆனால் நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக எடுக்கான்னு தெரியல. ஓரளவுக்கு முக்கால்வாசி மேலே ஏறிக்கலாம். இது ஃபுல்லாக படி இல்லாமல் தான் இருக்குது. பாதி தான் படி இருந்துச்சு, அப்புறம் படி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் வழுக்கலை, அந்த மாதிரிலாம் வழுக்கலை, நல்லா தான் இருக்குது. மேலே வந்த பிறகு ஒரு சமவெளி இருக்குது பாருங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து சமண சின்னங்கள் இருக்குது. இன்னொரு தண்ணி குளம் மாதிரி, சின்ன குளம் மாதிரி பாருங்கள். இது ஃபுல்லாமே சமண சின்னங்கள். தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இதில். தண்ணி கொஞ்சமாக கிடைக்கும் பாருங்க. இதுதான் தமிழ் எழுத்துக்கள். தெரியுது உங்களுக்கு? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க. சார் மேலே போவோம், இன்னும் மேலே போகலாம். மேலே ஒரு ஆலமரம், விழுதுகள் எல்லாம் விழுதுகள் இருக்குது. ஆலமரம் பல்லா பெரிய ஆலமரமாக இருக்குது. ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அது போய் பார்த்துட்டு ஒரு தூண் இருக்குது மேலே, ஒரு விளக்கு தூண். ஆமாம், இப்போ உடச்சி நிப்பாட்டாங்க. ரோட்டு வெளியே போயிருக்க. மதுரை அங்கே இருக்குது, அந்த மதுரை அங்கே இருக்குது. இதில் போயிடலாம் வா.
மழை பெஞ்சனால வெளியேறுது. அப்படின்றியா? ஏய் ரொம்ப ரொம்ப ஆழம் இருக்கியா? ஆமாம். வாங்க அந்த உச்சி அடையணும். அந்த உச்சி அடையது நம்ம இலக்கு. இன்னொரு மரம், ஆலமரம் தான். ஆமாம், உள்ளே வச்சுருக்காங்களா? இதில் மீன் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் மீன் இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப கலங்கி இருக்குது. சுற்றி நல்லா மரம் வச்சுருக்காங்க. இந்த மேலே ஒரு சமவெளியாக இருக்குது. சுற்றி நல்லா ஆலமரம் அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வச்சுருக்காங்க. நம்ம இந்த பாறையில் ஏறி தான் இன்னும் அந்த உச்சியில் அந்த தூணுக்கிட்ட போகணும். வாங்க அங்கே போய் அங்கே வியூவை பார்ப்போம். கழுகு மூக்கு பாறை அப்படின்வாங்க. பாருங்கள், இதில் தண்ணி தேங்கி இருக்கு உள்ள வரைக்கும். ஆனால் ரொம்ப கலங்கலாக இருக்குது. பாருங்க, இதுதான் திருமங்கலம் பைபாஸ். அது வந்து திருப்பரங்குன்றம், அது திருப்பரங்குன்றம் கம்மா. ஃபுல்லாக பனிமூட்டமாகவே இருக்குது. நம்ம இப்போ மேலே போய்கிட்டு இருக்கோம் அந்த தூணுக்கான இடத்துக்கு. உச்சியில் தான் அந்த வெளிக்கு தூண் இருக்குது. ஃபுல்லாகவே காற்றுங்க, நல்லா பலமாக அடிக்குது காற்று. ஃபுல்லாகவே பாறை தான். பாருங்க நெருங்கி அந்த மலைக்கிட்ட வந்துட்டோம், அந்த விளக்கு தூணிட்ட. ஆனால் இது மாதிரி தண்ணி பள்ளத்தில் தேங்கி கிடக்கு. இந்த பாறைக்கு கீழே கேப் இருக்கு. எல்லாம் பாறை தான், அப்படியே ஆனால் உடஞ்சி கிடக்கு. அதான் எந்த காலத்தில் உடஞ்சிச்சா. இது ஒரு மரம் இருக்குது. இது சீத்தா மரம்னு சொல்கிறாங்க. சீத்தா பழம் மரம் இங்கே வந்து இருக்குது. ஒரு சீத்தா பழ மரம் இருக்குது. அதான் காய் இருக்குது, இன்னும் பழம் இல்லை. செடி தான் ஓம் வாட்ரு, ஓமம் இருக்கும்ல, ஓமத்தோட செடின்னுவாங்க. இதை பிடிங்கி பார்த்தா அந்த வாசனை தான் வரும். இந்த ரெண்டு பாறைக்கு இடையில ஒவ்வொரு பாறைக்கும் கேப் இருக்குது நிறையா. ஆனாலும் அப்படி விழுந்து ஒட்டி கிடக்கு. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டேஞ்சரான இடம், பார்த்து வாங்க என்றைக்கு வந்தாலும். மழை காலத்தில் வராங்க, ஏன்னா அது ரொம்ப செங்குத்தலாக இருக்குது. இப்போ வந்துடும். அப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த தூணு வர்றது ரொம்ப போய்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மலையாக வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், ஆனால் இது மாதிரி குழி மாதிரி நிறையா குழிகள் இருக்குது. இது இயற்கையாகவே குழிகள் அமைஞ்சிருக்குமா இல்லை மனிதர்கள் இப்படி செதுக்குனாங்களாம் தெரியல. ஆனால் குழி மாதிரி இருக்குது. ஆனால் வெளியாக அந்த உச்சியில் இருக்கிற தூணுக்கு வந்துட்டான். பாருங்கள், தூணு அங்கே இருக்குது மேலே. அதை தொட்டுட்டோம்னா நம்ம இந்த மலையில் ஏறி முழுசாக ஏறிட்டோம்னு அர்த்தம். வாங்க, மேலே ஒரு பள்ளம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன குழியில் குளம் மாதிரி, ஒரு சின்ன குளம், தண்ணி பெரிய நிற்கிது. ஒரு வேலையாக நாம் அந்த தூண்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் அந்த தூண். இந்த வியூவை பார்க்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்கள், இங்கே ஒரு குளம் இருக்குது. நிறைய தண்ணி தேங்கி இருக்குது. ஹார்ட் ஷேப்பில் ஒரு குளம். வந்து இந்த தூணு தான் அந்த தூணு, விளக்கு தூண். இன்னொரு சின்ன குளம் இருக்குது. இந்த மலை வந்து நாங்களும் இப்போ முடிஞ்சிடும்னு பார்த்தா அது பின்னாடி போய்கிட்டே இருக்குது. இந்த குளத்தை பாருங்கள். அடுத்தடுத்து மலை வந்து போய்கிட்டே இருக்குது. அதுதான் குன்று. ஆனால் நிறைய அந்த மலையை வந்து ஒரு பக்கமே செதுக்கிட்டாங்க. பாறையவே உடைச்சி பாதி மலையை காணோம். பாருங்க எப்படி இருக்கு வியூ. சுற்றி ஃபுல்லாக மதுரை தான். ஆனால் என்ன, நம்ம வந்த நேரம் வந்து பனிமூட்டமாக இருக்குது ஃபுல்லாக. அடுத்த மலை அப்படி போயிட்டே இருக்கு. பாருங்க, இங்கே ஃபுல்லாக ஆனான குன்றுகள் மாதிரி தான்.
நல்லா இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு மலை ஏறினா ஒரு வச்சு கிடைக்கும். ஐயா இருக்கும். நீங்களும் வந்தால் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆபத்தான முறையிலையும் இருக்குது. கொஞ்சம் பாதுகாப்பாக ஏறுங்க வந்தீங்கன்னா.